சென்னை சூப்பர் கிங்ஸு கொஞ்சம் பாவப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறானுங்க. 5 முழு மேட்ச் முடிஞ்சிருக்கு. 10 முழு டீமு விளையாண்டுருக்கானுங்க. இத வச்சு பார்க்கும்போது, ஆர்சிபி மொரட்டு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு தெள்ளத் தெளிவா தெரியுது. எஸ்ஆர்எச்ச புடிச்சு தொவதவன்னு துவச்சு எடுத்துட்டானுங்க பாஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங்கு மகா மட்ட ரகமா இருக்கு. எவ்வளவு கேவலம்னா, சுமார் 200க்கு மேல அடிச்சு, 15 ஓவர்ல ஜெயிச்சா என்னடா அர்த்தம் இதெல்லாம்? என்ன மானங்கெட்ட பொழப்பா இருக்குது? அந்த மாரியான பவுலிங் லைனப் இது. பேட் கமின்ஸ் வந்தா நீங்க மொத்தமா காலிடான்னு கூட சொல்ல முடியாது. மும்பை இண்டியன்ஸும் ஆர்சிபிக்கு ஈக்குவலா மெயின்டெயின் பண்றானுங்க. கேகேஆர் நல்லா தான் பேட்டிங் புடிச்சானுங்க. ஆனா, நம்மளுக்கு முதலே தெரியும். அவனுங்களோட பவுலிங்கு கேவலமா இருக்கு. பல இன்ஜூரீஸின் காரணத்தினால அப்படின்னு. பின்வரும் மேட்ச்கள்ல அப்படி இப்படின்னு டெவலப்மெண்ட்ட காட்டுனானுங்கன்னா, ஜெயிக்கலாம். பல மேட்ச்கள் ஜெயிக்கலாம். இதுவரைக்கும் நடந்த 5 மேட்ச்லயே கொடூரமான பவுலிங்க போட்டது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். சூரியவன்ஷிய வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வித்த காட்டிட்டு இருக்கானுங்க. காட்டப் போறானுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸு கொஞ்சம் பாவப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறானுங்க. 2, 3 இன்ஜுரி. யங் பிளேயர்ஸ கூட்டு வந்திருக்காங்க. எப்படியும் அவங்க கன்சிஸ்டன்ட்டா இருக்க போறதில்ல. இப்போ ஃப்ளெமிங்க போட்டு மொரட்டு தாக்குதல்ல இறக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட வேற. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. பஞ்சாப் ஜெயிச்சுட்டாங்க, டெல்லி ஜெயிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நடந்த 2 மேட்ச் மாரி அமுலி தும்ளி இல்லைனாலும், இப்ப நடந்திருக்கிறது வெறும் சாம்பிள் தான். இத வச்சு ஓகே. இவனுங்க இப்படி விளையாடலாம், இவனுங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு வேணா நெனைக்கலாம். அடுத்த தடவைலேருந்து அவனுங்க அப்படியே தான் இருப்பானுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, காலாகாலமா மும்பை இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ச தோத்துட்டு தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் போய் பல தடவையும் டைட்டில் அடிச்சிருக்கானுங்க. சில டீமுகள்லாம் பிளே ஆஃப்க்கே போக முடியாத நிலைமையிலிருந்து போய் டைட்டில் அடிக்கலையா? அதனால காத்திருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.